ஈரோடு வில்லேஜ் லைஃப்ல இருந்து லோகநாயகி. இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாகவே வந்துட்டு விவசாயம் சம்மந்தமானது தாங்க. நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறமா வாசலில் போட்டு நல்லா காய வச்சு எடுக்கிறது, வைக்கோல் போர் போடுறது, தட்டு போர் வைக்கிறது, அப்புறம் மாட்டுக்கு தவிடு காட்டுறது, தீனி போடுறது, சாணி அள்ளுறது, இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு விவசாயம் சம்மந்தமானது. இந்த மாதிரி அறுவடை சமயங்களில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை இருக்கும், 10 மணிக்கு மேலே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா முடிச்சாலும் முடிக்கலைனாலும் நம்ம வந்து அதை அப்படியே விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். நாங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரால் மட்டும் நெல் போட்டிருந்தோம். அதுவும் 5020 நாங்கள் சாப்பாட்டுக்கு அதையே தான் வச்சுப்போம். அதனால பார்த்தீங்கன்னா 5020 போட்டவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரே காலத்தில் போட்டால் மூட்டை பிடிச்சி லாரியில் ஏற்றுறதுக்கு சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வாசல்லையே எல்லாத்தோடதும் போட்டுட்டோம். 2-3 பேரத்தோட நெல் பார்த்தீங்கன்னா எங்கள் வாசலில் தான் இருந்துச்சு. வந்து அவங்க மூட்டை பிடிச்சி லாரிலாம் ஏற்றிட்டு போனதுக்கப்புறமா நாங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுருந்த நெல் மட்டும் இப்போ மூட்டை பிடிச்சி வாசலில் இருக்குது. அப்பா, மாமா, அப்புறம் டிரைவர், ஹஸ்பண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தட்டு போர் வச்சுட்ருக்குறாங்க. தட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளரல, சின்ன சின்னதாக இருந்தங்காட்டி நெல் இருக்கிற மிஷின்லேயே அறுத்துட்டு அந்த வைக்கோல் கட்டுறதுலேயே வந்து கட்டி ரவுண்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை வந்து சும்மா பழைய போர்லேயே வந்துட்டு கூட சேர்த்து அடுக்கி வச்சிட்டோம். அதெல்லாம் அடுக்கி முடிச்சதுக்கப்புறமா அந்த சோளம் அறுத்த காட்டிலேயே மறுபடியும் வந்து சோளம் விதைக்கலாம்னு சொல்லிட்டு 2 வண்டி எடுத்துகிட்டு போய் உழவு ஓட்டி அப்பா மாமா 2 பேருமே விதைச்சிட்டு எல்லோரும் உழவு ஓட்டி முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க எல்லோரும் அங்கே போயிட்டங்காட்டி எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாசலில் நெல் காஞ்சிட்டு இருந்தது. நெல் தொலாவர வேலை, கட்டுத்தர வேலை எல்லாமே எனக்கு வந்துருச்சு. அவங்கெல்லாம் போகிறதுக்குள்ளேயாமே மாமா வந்து டிரைவர் பிடிச்சி அப்படியே கொட்டி காய வச்சுட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு 2 தடவை வந்து தொலைவி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு டைம் 2 டைம் வந்து உனக்கு டைம் இருந்துச்சுன்னா நல்லா உழவு ஓட்டுற மாதிரி உழவு ஓட்டி விடு அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப வெயிலில் கிடக்கும் போது அடியில் இருக்கிற நெல் ஒரு மாதிரியும் மேலே இருக்கிற நெல் ஒரு மாதிரியும் ஆயிரும். அதனால ஒரு தடவை வந்துட்டு இந்த மாதிரி தொலைவி விட்டோன்னா எல்லாமே ஈக்குவலாக காஞ்சிரும். நான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்ததுனால தலைக்கெல்லாம் காலையிலேயே குளிச்சிடுறது. சரி, ஓகே, தலையிலலாம் புழுதி அடிக்கும்னு சொல்லிட்டு தலைக்கு ஒரு துண்டு எடுத்து கட்டிட்டு, டஸ்ட் அலர்ஜி வேறு, இந்த நெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைவும் போதே வந்து அத்தனை புழுதி வரும். இப்போ வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு புழுதியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே இந்த மாதிரி ஏதாவது அறுவடை பண்ணுறாங்க, எள்ளு நெல் இந்த மாதிரியெல்லாம் வாசலில் காய வைக்கிறாங்க, போரெல்லாம் போடுறாங்கனாலே எனக்கு பார்த்தீங்கன்னா படுக்குன்னு தான் இருக்கும். எல்லாமே புழுதி ஆயிரும். திருப்பி வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மாமா பரப்பி விட்டது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி மட்டமாக இருக்கும். ஆனால் நான் பரப்பி விட்டது பார்த்தீங்கன்னா அப்படியே உழவோட்டின மாதிரி தான், தாரையாக தான் தெரியும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ நம்மளால் முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் அந்த அளவுக்கு ஈக்குவலாக பண்ணவே முடியல. சும்மா உழவோட்டுறது தானே, அப்படியே விளையாடுற மாதிரி வந்துடலான்னு நினைக்க முடியாது. வாசல் ஃபுல்லாக கிடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும். அதுக்குள்ளேயுமே வந்து நமக்கு டயர்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு பரப்பி விடவும் முடியாது. அதுக்கப்புறமாவும் நமக்கு வேறு அடுத்தடுத்த வேலை இருக்குது. இந்த மாடு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே கிடக்குது தீனி இல்லாமல். சரி, நம்ம சீக்கிரமாக நெல்லை தொலாவி விட்டுட்டு வந்து தீனி போட்டலாம்னு நினச்சேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. சரி, ஓகேன்ட்டு வந்து சாணிலாம் அள்ளி கொட்டிக்கிட்டு அப்புறமா மாட்டுக்கு தீனி போட்டுட்ருக்கிறேன். இந்த மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழல் வந்துருச்சு. அதனால் வைக்கபிள் பொருளை கட்டிட்டு அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கும். ஒரு 3:30-4 மணிக்காட்ட தவிடு காட்டுவோம். அதுக்குள்ளே ஒரு 2-3 டைம் வந்து தீனி போட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ஆசை போட்டுட்ருக்கோம். அப்புறம் பால் கறக்கும் போது கறவை கொஞ்சம் சேர்த்தி வரும். நம்ம பாட்டுக்கு தீனியே போடாமல் இருந்தோன்னா அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம் நம்மளையே போடுவாங்கன்ட்டு. ஆனால் கடைசியாக வந்துட்டு தவிடு காட்டுற நேரம் ஆயிரும். அப்புறம் கறவை போடும்போது பால் கம்மியாயிரும். காட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு போய் கட்டிக்கிட்டா இந்த வேலையெல்லாம் இல்லை, சாணி அள்ளுற வேலை, தீனி போடுற வேலையெல்லாம் இல்லை. ஆனால் காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அவ்வளோவா தீவனமும் இல்லை. வாய்க்கால் தண்ணியெல்லாம் வந்து தண்ணியும் கட்டிடங்காட்டி கொஞ்சம் காடு வந்து ஈரமாக இருக்கங்காட்டி இங்கேயே கட்டுத்தரையிலேயே கட்டி வச்சு தீனி போட்டுட்டு சாணி அள்ளுற வேலையெல்லாம் இதுவும் எல்லா நாளுமே வந்து மாமாவே பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வேலை வரும்போது மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாத்திரங்கள் வருது, இந்த வீடு கூட்டுறது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலான்ட்டு அந்தந்த டைமில் வந்து இதை பண்ணிடுறது. இந்த மாதிரி சிந்து மாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தீனியும் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். சாணியும் பார்த்தீங்கன்னா அள்ளிகிட்டே தான் இருக்கணும். சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை வந்து சாணி அள்ளி போட்டுட்டு தீனி போட்டுகிட்டே இருக்கணும். இதையே வந்துட்டு ஒரு வேலையாக செஞ்சுட்ருக்கணும். ஆனால் நாட்டு மாட்டுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நாங்கள் நாட்டு மாடு வச்சுருந்தப்பையும் வந்து நாங்கள் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை தீனி போடுறது, சாணி அள்ளுறதுமா. ஏன்னா சாணியெல்லாம் அள்ளாமல் விட்டுட்டோன்னா அது போட்டு காலில் போட்டு முதிச்சு அது மேலேயே யூரின்லாம் அடிச்சு விட்டு எல்லாத்தையும் களைச்சி வச்சிரும். மறுபடியும் அது திரும்ப வந்துட்டு பொறுக்கி அள்ளுற மாதிரி ஆயிரும். அதனால சாணி போட்ட உடனே அப்படியே அள்ளிட்டோன்னா நமக்கு வந்துட்டு சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும். கட்டுத்தரையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அப்புறம் சாணி அள்ளாமல் விட்டுட்டோன்னா அந்த சாணி மேலே யூரின் மேலேயே அப்படியே படுத்து எழுந்திரிச்சு திருப்பியும் பால்லாம் கறக்கும் போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக கழுவி விட்டுட்டு கறக்கிற மாதிரி ஆயிரும். அத்தனை வேலை பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த சாணியவே அள்ளிடலான்னு சொல்லி இதையே ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்கிறது. அந்த வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு ஃபுல்லாக கூட்டினேன். நெல்லெல்லாம் காஞ்சிட்டு இருக்கிறதுக்கு அந்த பக்கமாக கதவை ஓப்பன் பண்ணாலே வந்துட்டு நெல் தான்.
அதனால் இந்த சந்துலேயே பார்த்திங்கன்னா புழுதி வந்துடும். சும்மாவே வந்து என்ன தான் கதவை சாத்தி வச்சாலும் சின்ன சந்து கிடைச்சாலும் அந்த புழுதியெல்லாம் வந்துடும். இதெல்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அஸ்வினியும் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னமும் அந்த சோளை விதைக்க போன மாமா, அப்பா, ஹஸ்பண்ட் எல்லாருமே வரல. இன்னமும் அவங்களுக்கு வேலை முடியலங்காட்டி அவங்க அதையே பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி நம்ம தவிடு காட்டிடுவோம் அவங்க வரதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு இப்போ தவிடு காட்டிகிட்டு இருக்கிறேன். வீட்டில் இருந்தால் மாமாவை வந்து ஒரு 3:45 காட்ட ஆரம்பித்து 4:15 தவிடு காட்டி முடிச்சிடுவாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4:15 தான் ஆரம்பிக்கிறதே. ஏன்னா டெய்லியுமே வந்து 4:30 4:45 போது பாலே கறந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களாம் வரதுக்கே வந்து ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ஒரு 4:30 காட்ட தவிடு காட்டிகிட்டு இருந்தேன். தவிடும் பார்த்திங்கன்னா இந்த தீனி தவிடு, புண்ணாக்கு, அதாவது பருத்திக்கொட்டை புண்ணாக்கு, பால் தவிடு, நெல்லந்தவிடுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வெரைட்டி போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கறவை மாட்டுக்கு ஒரு மாதிரியும் 2 டப்பா சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். சென மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டப்பா. அப்புறம் சின்ன கண்ணுக்குட்டிக்குமே வந்து நாங்கள் தவிடு காட்டுவோம். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டப்பா போட்டு தண்ணி அதை அந்தந்த மாட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றணும். கொஞ்சம் எருமைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 தாலி அளவுக்கு ஊற்றணும். சின்ன கண்ணுக்குட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஊற்றினாலே போதும். ஃபஸ்ட்டு வந்தோடனே பால் கறப்பாங்கன்றதுனால எப்பயுமே வந்து பால் கறக்கிற அந்த மாடும் எருமையும் தவிடு காட்டிடுறது. ஃபஸ்ட்டு வந்து எருமைக்கு காட்டிட்டு அப்புறமா மாட்டுக்கு காட்டிடுறது. 2க்குமே வந்து தனித்தனி தாலியில். ஆனால் 2ஐயும் ஒன்றா விடும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால இடிச்சுக்குன்றதுனால தனித்தனியாகவே காட்டிக்கிறது. அப்போ தான் வந்து நம்மளாலையும் நல்லா அலசி விட்டு அந்த தாலிலாம் கொஞ்சம் சாய்ச்சி பிடிச்சோன்னா சுத்தமாக குடிச்சிடும். அப்படி சாய்க்காமல் விட்டுட்டோன்னா வந்து அடியில் இருக்கிறது அப்படியே நின்றோன்றதுனால லாஸ்ட்டாக நல்லா குடிக்கிற வரைக்கும் அலசி விட்டுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சாய்ச்சி பிடிக்கிறது. பால் கறக்கிற மாடு எருமையெல்லாம் காட்டினதுக்கு அப்புறமா சினையாக இருக்கிற மாடு காட்டுறது. அது லாஸ்ட்டாக தான் கண்ணுக்குட்டி காட்டுவோம். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னேன். அவனுக்கா ஒரு நாளைக்கு வந்து மூடு வந்தால் ஹெல்ப் பண்ணுவான், இல்லைனா வந்துட்டு ஒன்றும் பண்ண மாட்டான். அந்த சமயம் பார்த்து பக்கத்துக்கு காட்டு தாத்தா வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க கொஞ்சம் வயசாகிட்டதுனால இப்போ மாடுக்கு நல்லா வித்துட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வேலை செய்யவே பிடிக்காதோ, எந்த அளவுக்கு வளையாதோ, அவங்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டு. அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து வேலை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு செய்கிறோம் அவங்களுக்கு செய்கிறோன்ற கணக்கெல்லாம் இருக்காது. அவங்க பாட்டுக்கு நிற்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போகணுன்னு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த தாத்தாவும். கரெக்டாக மாமா வந்து ஒரு 3:30லேருந்து 4 மணிக்குள்ளே தவிடு காட்டுவாங்கங்காட்டி அந்த டைமில் வந்தால் மாமாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்றதுக்காக வருவாங்க. இன்றைக்கி வந்து மாமா இல்லாதங்காட்டி சரி ஓகே நான் வந்து தண்ணி ஊற்றுறேன், நீ வந்து தவிடு காட்டு அப்படின்ட்டு அவங்க டெய்லியும் மாமா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் மாமா வந்து என்னென்ன தவிடு போடுவாங்க, எவ்வளோ தண்ணி ஊற்றுவாங்கன்ட்டு. இந்த கருப்பு மாடு பார்த்தீங்கன்னா சினையாக இருக்குது. அதுவும் தவிடெல்லாம் அலசி விடும்போது குடிக்கவே இல்லை. அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டே இருந்தங்காட்டி என் தாத்தா வந்துட்டு சரி எந்திரிச்சுக்கன்னு, அது அலசி விட்டால் குடிக்காது, மாமா அலசி விட்டாலே குடிக்காது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நமக்கு ஒரு வேலை மிச்சம்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சிட்டேன். அப்புறமா அது அங்கேயும் இங்கேயும் இறச்சி குடிச்சிருச்சு. அதை கொண்டு போய் கட்டிட்டு வந்துட்டு அப்புறமா அந்த 2 கண்ணுக்குட்டிக்கும் காட்டணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நானும் அஸ்வினும் ரெடி ஆகிட்டு சந்தைக்கு கிளம்பிட்டோம். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அரச்சலூர் சந்தைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்நாக்ஸுக்கு இந்த காளான் மசாலா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் நேரமே ஒரு 6:30-7 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைக்கோல்லாம் வந்து டிராக்டரில் அப்படியே அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போர் வைக்கிறதுக்காக. கொஞ்சம் ஒரு 10 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்துறதுனால அந்த வெயிலில் வந்து வைக்கோல் பில்லாம் எடுக்கவே முடியாது, ரொம்ப வந்து பிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சடசடன்னு வந்துட்டு ரொம்ப காஞ்சு போயிடுறதுனால அது அல்றதுக்கும் வராது, நழுவிட்டே போகிற மாதிரி இருக்கும். இந்த பனி பதத்தில் ஈரப்பதத்துலேயே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அல்றதுக்கு ஈஸியாக இருக்கும், வேலை செய்கிறது வந்து சலிப்பாக தெரியாதுன்றதுனால ஒரு 6:30-7 மணிக்கே வந்து வைக்கோல் பில்லெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா கூட்டி எடுத்து டிராக்டரில் வச்சு கொண்டு வந்து போர் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி நாள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு அடுத்த நாள் வந்து போர் வச்சிருவாங்க. அவங்களே ஒரு 12 பேர் வந்திருந்தாங்க. அதனால் 2 வண்டிலையும் எடுத்துகிட்டு போயிட்டு 2 ட்ரெய்லர்லேயும் வைக்கோல் எடுத்துகிட்டு வந்தாச்சு.
வியாபாரம் கயிறு வந்து அடியில் போட்டு ஒரு ஆள் இழுத்து பிடிச்சா அழகா வந்து ஒரு லோடு பில்லை வந்துட்டு அப்படியே நம்ம எந்த இடத்துல போர் வைக்கிறோமோ அந்த இடத்துல டிராக்டர்லேருந்து கரெக்டாக கொட்டிட்டா அதுக்கப்புறமா வர்ற லோடு பில் எல்லாத்தையுமே வந்துட்டு அது மேலே அள்ளி அள்ளி போர் மாதிரி வச்சிடுறது. அந்த தட்டுப்போர்லாம் பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கில் இருக்கிறதுனால இந்த வைக்கோல் போர் வந்துட்டு நல்லா நீளமாக வருன்றதுனால இந்த தடவை தான் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கில் போட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மாட்டு சாலை இருக்குது, முன்னாடியும் அந்த தட்டுப்போர் இருக்குது. அந்த இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துலையே வந்துட்டு இடைஞ்சல் இல்லாமல் கொட்டணுன்றதுனால ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா நல்லா திறமையாக ஓட்டுவாங்க. அந்த போருக்கான இடத்துலையே வந்து அப்படியே சூப்பராக கொட்டியாச்சு. நீ அடுத்தடுத்து கொண்டு வர பில்லுலாம் அது மேலே வைக்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கயிறு திரிச்சிட்ருக்குறாங்க. அந்த வைக்க பில்லையே வந்துட்டு கயிறு மாதிரி திரிக்கிறது. போர் போட்டதுக்கு அப்புறமா அது சாயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 10 இடத்துல வந்துட்டு மேலே கயிறு போட்டு 2 பக்கமும் குச்சி வச்சு சொருகி விட்டுருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த போரில் இருக்கிற வைக்க பில்லெல்லாம் நழுவி கீழே விடாமல் இருக்கும். அதுலேயும் கையில் இருக்கிற பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும். எடுத்துகிட்டு வரதுக்கு போர் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து சௌகரியமாக இருக்கும். இந்த மிஷினில் இருக்கிற பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா துண்டாக வெட்டிடுறதுனால காடேகமாக கூட்டி எடுத்துகிட்டு வரதுக்கும் லேட் ஆச்சு. அப்படியே இந்த வண்டியில் கொண்டு வரதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நழுவி கீழே தான் விழுகும். இங்கே போர் வைக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா சின்ன பில்லாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி மிஷினில் அறுக்கிற பில்லு எல்லாமே வந்து மிஷின்லேயே அந்த ரவுண்டாக கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியே கட்டி வச்சுக்கிறதுக்கு தான் சௌகரியமாக இருக்கும். ஆனால் அந்த ரவுண்டாக கட்டினா போர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகிட்டே போகிற மாதிரி இருக்கும். அது வைக்கிறதுக்கு சௌகரியமாகவே இருக்காது, கீழே உருண்டு வந்துடும். அது நமக்கு இவ்வளோ பெரிய போர் வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு கத்தையாக எடுக்கிறதுக்கும் அதுக்கு மேலே வந்து தகரமெல்லாம் போட்டு மூடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மாடு எருமையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போர் வைக்கும் போது அப்படியே நம்ம போருக்கு பக்கத்துலேயே வந்து கம்பி அடித்து கட்டி வச்சிடலாம். அந்த போர்லேருந்தே வைக்கப்பில் உருவி சாப்பிட்டுக்கும். அந்த மாதிரி உருண்டையாக கட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போரில் கொண்டு போய் மாட்டெல்லாம் கட்ட முடியாது. ஒரு கத்தையாக எடுத்து நல்லா உதறி போட்டுட்டு இருக்கணும். இவங்க வைக்கோல் போடுற செட்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு வயசானவங்க தான், ஒரு 2-3 பேரை தவிர. அதுலேயும் ஒரு தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசுக்கு மேலேயே இருக்கும். அவர் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போருமே லாஸ்ட் வரைக்கும் மேலே ஏறி நின்று அவர் ஒருத்தரே தான் போட்டார். அதையெல்லாம் பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பேசாமல் அந்த காலத்தில் இருந்த மாதிரி எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் வேலையை செய்கிறோம் சாப்பிட்றோன்ற மாதிரி இருந்திருந்தா வந்து லைஃபே நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து நிறைய டெக்னாலஜி வந்தங்காட்டி நம்ம எல்லாருமே வந்து சோம்பேறி ஆகிட்டோம். அதிகமாக வேலை செய்யாததுனால வேலையும் செய்ய முடியல, டைம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குது. சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டோம். அதே 24 மணி நேரம் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வேலையுமே செஞ்சு முடிக்க முடியறதில்ல, டைமே பத்தாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நிறைய வேலை செய்கிறாங்க, டைம் நிறைய கிடைக்கிது. அந்த அன்றைக்கி நைட்டு வந்து எல்லாத்துக்கும் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு சஷ்வன் காலையில் டிஃபனுக்கும் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தான்றதுனால காலையில் கொஞ்சம் அதிகமாகவே மாவு நைட்டு பிணைஞ்சு வச்சுருந்ததுனால அவனுக்கு சப்பாத்தி போட்டுட்டு எங்களுக்கு கொஞ்சம் மீதி ஆச்சுன்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போது வைக்கோல் போடுறதுக்காக வந்துட்டாங்க. காட்டிலையும் போய் எடுத்துகிட்டு இங்கேயும் வந்து போர் வைக்கிறதுக்காக வந்துட்டாங்க. காட்டில் வந்துட்டு ஒரு 7-8 பேர் போய் அது காடேகமாக இருக்கிற பிள்ளை எல்லாத்தையும் கூட்டி வண்டியில் எடுத்து வச்சுட்டு வந்துடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு மேலே தூக்கி வீசினாங்கன்னா மேலே நிற்கிறவங்க வந்து எல்லா பக்கமும் பரப்பி விட்டுட்டு வந்துடுவாங்க போர் மாதிரி. நெல் அறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து உடனே அந்த வைக்கப்பில்லாம் எடுத்துகிட்டு வந்துட முடியாது, அந்த ஈரமாகவும் இருக்கும் கொஞ்சம் பச்சையாகவும் இருக்குன்றதுனால ஒரு 2-3 நாள் கூட்டிகிட்டு போயிட்டு மாமா வந்து அந்த 2 ஏக்கரா பிள்ளையுமே வந்து ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாக பரப்பி விட்டு ஒரு 2-3 நாள் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு. அதனால் அதை எல்லாத்தையும் கூட்டி அள்ளி எடுத்துகிட்டு வரணும். எப்படியோ சூப்பராக வந்து ஒரு 12 பேர் 2-3 நாள் சேர்ந்து போர் வச்சுட்டாங்க. போரெல்லாம் வச்சு நல்ல நீளமான போர் சூப்பராக போரெல்லாம் வந்துருச்சு. ஆனால் எனக்கு தான் பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாகிருச்சு. நெல் காய வச்சது, வைக்கப்பில் கொண்டு வந்தது, தட்டு கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பில்லும் குப்பையும் மண்ணும் டேபிள் ரோஸ் செடியெல்லாம் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தான் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து கதவு ஜன்னல்லாம் தொடச்சி விட்டு நீட்டாக பண்ணோம். இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்துட்டு ஒரு தடவையுமே இப்படி விவசாயம் சம்மந்தமானது காட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே வரத்தான் செய்யும். இந்த வீடு சுத்தமாக இருக்கணும், சமையல் சுத்தமாக இருக்கணும்னு பார்த்துட்டு இருந்தால் இந்த வேலையெல்லாம் நடக்கவே நடக்காது. இது இல்லாமல் வந்துட்டு நம்ம வாழவும் முடியாது. ஸ்டார்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர் போட்டாலோ இல்லை வாசலில் வந்துட்டு எதையாவது காய வச்சுட்டாங்கனாலோ செம்மையாக டென்ஷன் ஆயிரும். ஐயோ நம்ம தானே சுத்தம் பண்ணணுன்ற மாதிரி. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பக்குவமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் முக்கியன்றதுனால அது புரிஞ்சிருச்சு. வீடு வந்து எப்பயுமே சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலைனாலும் அதுக்கு செய்கிற வேலை வந்து செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஆனால் வீடு சுத்தம் பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த வருமானமும் வரப்போகிறதில்ல. வீடு சுத்தமாக இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வாழ தான் போகிறோம். ஆனால் இந்த மாதிரி வேலை சாப்பாடெல்லாம் இல்லாமல் வந்துட்டு நம்மளால் வாழ முடியாது. அதனால எப்போ வேணால் சுத்தம் பண்ணிக்கலான்ட்டு இப்போ வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு மைண்டும். அடுத்த விளாகில் பார்க்கலாம்.